அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா அலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கான சிறப்பிற்குரிய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஆயுள் நீடிக்க வேண்டுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எந்த மனிதன் தன் இரணம் அபிவிருத்தி அடையவும் இன்னும் ஆயுள் நீடிக்கவும் இன்னும் சந்தோஷமாக இருக்கவும் விரும்புகின்றானோ அவன் விருந்தினர்களை சங்கை செய்யவும். இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் விருந்தினர்களை சங்கை செய்கிறவங்களாக இருக்கிறோம்? விருந்தினர்களை சங்கை செஞ்சால் அபிவிருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்மள பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தால் செலவாயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதில் அபிவிருத்தி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்லை. இன்னும் நிறைய பேர் விருந்தினர்கள் தன் வீட்டுக்கு வர்றதையே விரும்ப மாட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச சுன்னத்தான விஷயம் அது. விருந்தினர்களை உபசரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுன்னத்தான விஷயம். நான் முதல்ல நம்மளுடைய சேனலில் சொல்லியிருக்கிறேன், நபி அவங்களுடைய ஒரு சுன்னத்தை பின்பற்றினாலே, அதாவது குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் ஒரு சுன்னத்தை பின்பற்றினாலே 100 ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். விருந்தினர்களை உபசரிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு சுன்னத்து தான். இதன் மூலயமா 100 ஷஹீதுடைய அந்தஸ்தும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயுள் அதிகரிக்குது. நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய துவாவே, யா அல்லாஹ் எனக்கு ஆயுள் அதிகமாக கொடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு, கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு. இந்த மாதிரி தான் நம்ம கேட்குறோம். நம்மளுடைய துவாவிலே முதல்ல நம்ம என்ன கேட்குறோம்? யா அல்லாஹ் என்னுடைய ஆயுள் அதிகரித்து கொடு அப்படின்னு சொல்லி தான் கேட்குறோம். ஆனால் விருந்தினர்களை நம்ம உபசரித்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நம்மளுடைய ஆயுளை அதிகப்படுத்துகிறான். இன்ஷா அல்லாஹ் விருந்தினர்களை உபசரணை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள இடத்துல மலர்ந்த முகத்தோடு நடந்து கொள்ளுங்க. அதுவும் ஒரு சுன்னத்தான விஷயந்தான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இரணம் அபிவிருத்தி உண்டாகவும் இன்னும் ஆயுள் அதிகரிக்கவும் இன்னும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க நபி அவங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளவும். ஒரு வயசு வரைக்கும் தான் இன்றைக்கி நம்ம பெற்றோர்களை தேடக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பற்றி நினைக்கிறது கூட இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை போய் பார்த்துட்டு வாங்க. முடிஞ்ச அளவு அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை, உதவிகளை, பணிவிடைகளை செய்யுங்க. நீங்கள் அவங்க கூட இருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இல்லை கூட இல்லாமல் தனியாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்கள அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய பெற்றோருடைய முகத்தை நீங்கள் பார்க்க உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதிட்டே இருக்கான். சுபஹானல்லாஹ். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே போதும். அந்த பார்க்கக்கூடிய பார்வைக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதுகிறான். இதை விட எளிமையான முறையில் நம்ம நன்மையை தேடவே முடியாது. அதனால் உங்களுடைய பெற்றோரிடத்தில் அழகிய முறையில் நீங்கள் நடந்துக்கோங்க. அவங்க உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்களுடைய மனம் கோணாமல் நடந்துக்கோங்க. நான் தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து சொல்கிறேன். அது என்னென்னா, நான் என்னோடய அனுபவத்தில் கண்ட உண்மை. இந்த உலகத்தில் நமக்கு கெட்டது நினைக்காத, நமக்கு துரோகம் செய்யாத, நமக்கு தீங்கு நினைக்காத, நம்ம மேலே பொறாமப்படாத, நமக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே உறவு அப்படின்னா அது பெற்றோர்கள் தான். உங்களுடைய தாயின் பாதத்திற்கு சொர்க்கம் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது.
அல்லாஹ்வின் வெறுப்பு தந்தையின் வெறுப்பில் இருக்கிறது. அதனால் உங்களுடைய தாயும் உங்களுடைய தந்தையும் நல்ல முறையில் நடந்துக்கோங்க. அவங்க இருவரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. தாய் தந்தையரை நல்ல முறையில் கவனித்து பார்த்துக்கோங்க. நமக்கு எத்தனை உறவுகள் அப்படின்னு இருந்தாலும் கூட தாய் தந்தைக்கு ஈடாகாது. அதே மாதிரி ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெற்றோர்களுக்கு அடிபணிகின்றவர்களை பார்த்து இப்படி கூறினார்கள். என்ன கூறினார்கள் அப்படின்னா, பெற்றோர்களுக்கு அடிபணிகின்றவர்கள் மீது பரக்கத் உண்டாவதாக, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஆயுளை நீடிக்க செய்வானாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. பெற்றோர்களுக்கு அடிபணிகின்றவர்கள் மீது பரக்கத் உண்டாவதாக, அதே மாதிரி ஆயுள் நீடிக்க செய்வானாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த துவா கண்டிப்பாக கபூல் ஆகும். அதனால் விருந்தினர்களை நல்ல முறையில் உபசரித்து கவனித்து அவங்கள கண்ணியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெற்றோர்களையும் நல்ல முறையில் பார்த்துக்கோங்க. அவங்களிடத்துல அழகிய முறையில் நடந்துக்கோங்க. எனவே இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நம்முடைய விருந்தினரை உபசரிக்கும் பாக்கியத்தை வழங்குவானாக. மேலும் அவர்களிடத்தில் மலர்ந்த முகத்துடன் இருக்கும் பாக்கியத்தையும் வழங்குவானாக. மேலும் அவர்களோடு அன்பான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு வழங்குவானாக. மேலும் நம் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. மேலும் நம்முடைய பெற்றோர்களை அவர்களின் ஆயுள் வரை நாம் பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. மேலும் நம் பெற்றோரின் துஆ பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய வாழ்வில் அபிவிருத்தியையும் நீண்ட ஆயுளையும் சந்தோஷமான வாழ்க்கையும் இரு உலகிலும் நல்ல நசீபையும் வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு